வணக்கம் பிள்ளைகளே, நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் போட இருக்கின்றேன். வடமாகாண வினாத்தாள் வந்தாலே நான் உங்களுக்கு நிச்சயமாக வீடியோக்கள் போட்டிருப்பேன். வடமாகாண வினாத்தாள் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் அதிகமாக உங்களுக்கு, அதுவும் நுண்ணறிவு சார்ந்த வினாக்களை விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மாகாண கல்வி திணைக்களம் வடமாகாணம் நடத்திய தரம் 5 புலமை பரீட்சைக்குரிய 2024 புலமை பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கான முன்னோடி பரீட்சை ஒன்றை விளங்கப்படுத்த இருக்கிறேன். முன்னோடி பரீட்சை ஒன்றில் பகுதி 1, அதாவது பகுதி 1 வினாத்தாள் 1க்குரிய வினாக்களை விளங்கப்படுத்த இருக்கின்றேன். அதுவும் நுண்ணறிவு சார்ந்த வினாக்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்த இருக்கின்றேன். இதில் நாங்கள் 1லிருந்து 20 வினாவை இந்த வீடியோவில் பார்த்துக்கொள்வோம். அடுத்த மீதி வினாக்களை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் விளங்கப்படுத்துகின்றேன். முதலாவது வினாவுக்கு போவோம். பாருங்க, முதல்ல வினா தரப்பட்டிருக்குது, வடிவை பார்த்து கொள்ளுங்க. தரப்பட்டுள்ள 3 விடைகளில் இருந்து பொருத்தமான விடையை தெரிவு செய்யட்டும். அவங்களுக்கு தெரியும், புலமை பரீட்சையில் வினாத்தாள் 1ல் 3 விடை தரப்படும். அந்த 3 விடையில் ஒரு விடையை தெரிவு செய்கிறதா உங்களுடைய வேலையாக இருக்கும். சமீபத்தில் உள்ள உருவை அவதானிக்க. உங்களுக்கு தெரியும், பக்கத்தில் உருவம் தரப்பட்டிருக்க, அதை அவதானிக்கட்டாம். அவ்வுருவை பற்றி சரியான கூற்று யாதென்று கேட்டிருக்கோம். அந்த உருவை பற்றி சரியான கூற்று. 3 பிள்ளைகள் காலை உணவை மகிழ்வுடன் உண்ணுகின்றார்கள் என்று நாங்கள் சொல்லலாம். ஏன்னு சொன்னால், 3 பிள்ளைகள் காலை உணவு உண்ணுறல மதிய உணவு உண்றதை என்றதை நாங்கள் ஒரு படத்தை வைத்து கொண்டு தீர்மானிக்க முடியாது. அடுத்த, அண்ணாவும் தம்பியும் தங்கையுமாக காலை உணவுக்காக தோசை சாப்பிடுகிறார்கள். அதாவது அண்ணாவும் தம்பியும் தங்கையுமாக காலை உணவுக்காக தோசை சாப்பிடுகிறார்கள் என்பதும் பிழை. எங்களால் தோசை என்று நான் காண முடியுதா? இல்லை. அடுத்தது, இதில் அண்ணன் தம்பி தங்கை என்று நாங்கள் சொல்லலாம். ஓரளவு சொன்னாலும் அது அப்பா 2 எடுக்கலாம், 2 எடுக்கலாம். அடுத்தது உணவு உண்ணினம் என்றது இங்கே நாங்கள் கூறையலான்னு சொன்னால், இன்னொரு ஆள் அந்த சிறுவன் ஓகே ஏதோ எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்க, இல்லை கரண்டியை தான் வச்சுக்கொள்கிறான், அதையும் பார்த்துக்கொள்ளும். மற்றொரு பிள்ளை ஏதோ என்ன சாப்பாடு வந்து வச்சுக்கப்போ அதெல்லாம் நாங்கள் தீர்மானிக்கும். 3ஆவதுடைய பார்ப்போம். பிள்ளைகள் உணவு உண்பதற்கு அம்மா பதிவுடன் பரிமாறு, அதாவது பிள்ளைகள் இருக்கணும் என்று வச்சா, உணவு உண்பதற்கு அம்மா பதிவுடன், அம்மா என்ன பதிவுடன் பரிமாறுகின்றார், உணவை பரிமாறுகின்றார் என்பதை நாங்கள் பொதுவாக சொல்லலாம். அப்போ அந்த கூட்டில் எல்லாம் பொருத்தமாக இருக்கும், ஆனால் நெருக்கமான மிகவும் சரியான கூட்டை தெரிவு செய்யணும். 3ஆவதுடைய கீழே நீங்கள் போட வரும். சரியா? அடுத்த கேள்வி, 2வது கேள்வி. 2வது கேள்வியை பாருங்க. அருகில் தரப்பட்டுள்ள 6 அட்டைகளையும் ஒழுங்குபடுத்தும் போது பெறப்படும் சரியான உருவை தெரிவு செய்யலாம். 6 அட்டை தரப்பட்டிருக்கு. அந்த 6 அட்டையை நாங்கள் என்ன செய்யணுமெண்டா ஒழுங்குபடுத்த வேணும். முதலாவது விடைய பார்ப்போம், 2வது விடைய பாருங்கள், 3வது விடைய பாருங்கள். 3வது விடையில் பாருங்கள், நிலா என்ற ஒரு உருவம் இங்கே இருக்குது. அந்த நிலா என்ற உருவம் இந்த 6 அடைப்பிலையும் 1லையும் இல்லை. அப்போ அது வராது. சரியா? அடுத்தது பாருங்க, 2வது உருவத்தில் ஒரு பிழை இருக்குது. என்னென்னு சொன்னால், இது ஒரு நாய்க்குட்டி ஒன்று இருக்குது. இந்த நாய்க்குட்டி என்பது இதில் இல்லை, இதில் 2வது உருவத்தில் இல்லை. அப்போ அதுவும் வேறு. அப்போ முதலாவுடைய நீங்கள் கீழலாம். முதலாவுடைய சரி. அடுத்த 3வது போவோம். கட்டத்தில் உள்ள சித்திரத்துக்கு பெருமளவில் ஒத்ததாக வரையப்பட்டுள்ள ஒரு, உங்களுக்கு கட்டம் ஒன்று தரப்பட்டிருக்கு முன்னுக்கு பாருங்கள். இந்த கட்டத்தில் இருக்கிற சித்திரத்துக்கு பொருத்தமான பெருமளவில் ஒத்ததாக வரையப்பட்டுள்ள சித்திரம் அதன்று கேட்டிருக்கு. முதலாவது விட வேற இந்த பாருங்க, இதில் இருக்கிற இந்த முதலாவது விட இதில் இல்லை. அடுத்தது பாருங்க, இங்கே என்ன கருப்பு, நடுவுக்குள்ள கருப்பு புள்ளி இருக்குது, இங்கே வெள்ளை புள்ளி 2வது. அப்போ அதுவும் வேறாது. அப்போ 3வது விட சரியான விடை. அடுத்தது பார்ப்போம். 4வது கேள்வி. பின்வரும் உருக்களில் 2 ஒத்த தன்மை உடையவை, அவற்றை குறிக்கும் சரியான விடை என்றும் போடுறோம். 2 ஒத்தவை. அப்போ இப்படி கேள்வி வரைக்குள்ள நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், விடையோட ஒப்பிட்டு தான் செய்ய வேணும். அப்போ தான் எங்களுக்கு அந்த விடையை இலகுவாகவும் விரைவாக செய்யலாம். ஏன்னு சொன்னால், ஒரு கேள்வியை நாங்கள் செய்து முடிக்கிறதுக்கு 1 நிமிடம் தான் எடுத்துக்கொள்ளலாம் என்றது தெரிந்திருக்க வேணும். சில இலகுவாக செய்ய கேள்விகளை நாங்கள் இலகுவாக விரைவாக செய்து முடிக்க வேணும்.
ரைட். அப்போ அதில் பார்ப்போம். இன்னொரு இரண்டு ஒத்த தன்மை உடையவை அவற்றை குறிக்கும் சரியான விடை கேட்டிருக்கு. அப்போ பாருங்கள், முதலாவது விட பியும் டியும் என்று சொல்லியிருக்கு. இந்த இது ரெண்டையும் நாங்கள் பார்க்கணும் சரியாக இருக்காண்டு பார்க்கணும். அது பியையும் டியும் சரியாக அமைதான்றதை நாங்கள் பார்க்க வேணும். பியும் டியும் சரியாக அமைதா, ரைட், அது சரியாக அமைதாண்டு வைப்போம். அடுத்தது பார்ப்போம். ரெண்டாவதுடைய பாருங்கள், ஏயும் டியுமா. இங்கே பாருங்கள், ஏக்கு இந்த நடுவுக்குள்ளே வட்டம் இருக்குது, இங்கே சதுரம் இருக்குது. அப்போ இது வராது. அடுத்ததை பார்ப்போம். பியும் சியும், பி இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது. இதில் இந்த பாருங்கள் அம்புக்குறிகள் வித்தியாசப்படுது. இந்த அம்புக்குறி அமைப்பு வித்தியாசப்படுது. பாருங்கள், இந்த அம்புக்குறி அமைப்பு வித்தியாசப்படுறதால இதுவும் வராது. அப்போ முதலாவது விட சரியான விடையாக அமையும். அடுத்த 5வது கேள்வியை பார்ப்போம். இங்குள்ள 6 இலக்கங்களையும் ஏறு வரிசையில் ஒழுங்குபடுத்துவதற்கு குறைந்தது எத்தனை இலக்கங்களின் இடங்களை இடம் மாற்ற வேண்டும் என்று உங்களுக்கு ஏறு வரிசை என்பது குறைந்த பெருமானத்திலிருந்து கூடிய பெருமானம் வரை ஒழுங்கமைக்கிறது ஏறு வரிசை என்றும், இறங்கு வரிசை என்றால் கூடிய பெருமானத்திலிருந்து குறைந்து கொண்டு செல்வது. அதாவது ஏறுறண்டா நாங்கள் மரத்துக்கு ஏற போகிறோம் ரெண்டா கீழேருந்து மேலே போகிறோம், சின்னலேருந்து போக உயரம் கூடிக்கொண்டு போகும். இறங்குறேன்னு சொன்னால் மேலே இருந்தால் பெறும், உயரத்துலேருந்து பதிவை நோக்கி வாரேன் ஞாபகம். அப்போ இதில் இங்கே 6 இலக்கங்கள் தரப்பட்டிருக்கு. அந்த 6 இலக்கங்களை நாங்கள் ஏறு வரிசைன்னா குறைஞ்சலேருந்து கூடிதனாக ஒழுங்குபடுத்துகிற குறைந்த எத்தனை இலக்கங்களை இடம் மாற்ற வேணுமெண்டா நான் ஒன்றுமே செய்யதில்லை. 7 அப்படியே இருக்கட்டும், இந்த 7 தான் சிறியன், இந்த 9 இங்கே கொண்டு வரவோம். 13 இடத்துல 13 கொண்டு 9 இடத்துல போட்டு விட்டோம்டா. இப்போ ஒழுங்காக வருமே. இதில் 9 வந்தால் இதில் 7, இதில் இப்போ 9 வந்துட்டு, இதில் 11 அப்படியே இருக்கும், இதில் 13 வந்து இங்கே 15 வந்தோம். குறைஞ்சிருந்து கூடிக்கொண்டோம். 2 எண்களை இலக்கங்களை இடம் மாற்றும் போது விடையாக 2 வருங்க. அடுத்தது 6வது கேள்வி. கீழே 3 செவ்வகங்கள் தரப்பட்டிருக்குது. ஓகே, இந்த செவ்வகங்கள் 3ஐயும் வைத்து உருவாக்கப்பட்ட உருவை தெரிவு செய்க. அப்போ நாங்கள் என்ன சொல்ல, செவ்வகத்தில் ஒரு கோடுகள் இருக்குது, நான் 3ஐயும் உருவாக்கலாமண்டா 3ஐ, அதாவது இந்த செவ்வகம் 3ஐயும் வைத்து உருவாக்கணுமெண்டா இந்த 3 உருவத்தையும் பயன்படுத்தணும். அப்படியே அமைப்பில் தூக்கி வைக்கக்கூடாது. அப்போ இதில் பாருங்கள், இந்த அமைப்பிலேயே அது இருக்குது. அதே மாதிரி இதுவும் அப்படி இல்லை, திருப்ப வேணும். ஒன்றில் என்ன பக்கம் திருப்பலாம், இல்லை பிரட்டி பார்க்கலாம். அப்படி பார்த்தா 3வது விடை வரும். அதை நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா விடாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், இந்த கேள்வியில் நீங்கள் பிரட்டி பார்த்தா ஒரு உருவத்தை மட்டும், இதை மட்டும் பிரட்டி பார்த்தீங்களான்னு சொன்னால் இந்த விடையும் வெறும், இதை பிரட்டி பார்த்தீங்கன்னா இந்த விடையும். ஆனால் அப்படி பார்க்காமல் இந்த 3 உருவத்தை நீங்கள் என்ன செய்யணுமெண்டா பிரட்டி பார்த்தா இந்த விடை வெறும் 3. சரி, அப்படித்தான் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேணும். அடுத்தது, பின்வரும் கவிதையில் நான் நன்கு வாசிக்க. உங்களுக்கு தெரியும், கவிதையை போட்டும் பெறும், பந்தியை போட்டும் பெறும், உரைப்பகுதியை போட்டும் பெறும். அப்போ அதையும் நீங்கள் கவனிக்க வேணும். பின்வரும் கவிதையை நன்கு வாசிக்கத்தான். எதிர்கால சந்ததியினர் நலமாக வாழ உளமாற இன்றே மரக்கன்றை நட்டு, உளமாற இன்றே மரக்கன்றை நட்டு கோடை வெயில் தணிந்து மாறி பொழிந்திட தருவண்ட மரம் என்னும் மரத்தை பேணி காத்திடுவோம். மேலே தரப்பட்ட கவிதையின் பிரதான கருதியாது இயற்கை வளமான தாவரங்களை பாதுகாத்தல் வேண்டும் என்றது உங்களுக்கே விளங்குது. இது 3வது விடையாக வரும். அடுத்த கேள்வி, பின்வரும் பாடலின் இடைவெளிக்கு பொருத்தமான சொற்களை தெரிவு செய்ய. உங்களுக்கு பெற்ற தாயை மறவாது, பேணும் தந்தையை மறவாது, கற்ற குருவை மறவாது, கடவுள் எண்ணம் மறவாது. நீங்கள் 3ஆம் ஆண்டில் படிச்சிருப்பீங்க, 3ஆம் ஆண்டில் தமிழ் பாடத்தில் படிச்சிருப்பீங்க. பெற்ற தாயை மறவாது என்ற ஒரு பாடல் இருக்குது. பெற்ற தாயை மறவாது, பேணும் தந்தையை மறவாது, கற்ற குருவை மறவாதே, கடவுள் எண்ணம் மறவாதே என்றது. அப்போ நாங்கள் இதில் இடையில வர வேண்டியது பெற்ற தாயை, பேணும் தந்தையை மறவாத, கற்ற குருவை. அப்போ அது 2வது விடை வேறு. அடுத்த கேள்வி, ஆகிய எண்களை
இறங்கு வரிசையில் எழுதும்போது கிடைக்கும் இரண்டாவது எண்ணின் நடுவில் வரும் இலக்கத்துக்கும் நான்காம் எண்ணின் நடுவில் வரும் இலக்கத்துக்கும் இடையிலான வித்தியாசம். வேறு வரிசை இறங்கு வரிசை என்பது உங்களுக்கு முதல்ல நான் சொல்லப்போது இது இறங்கு வரிசை என்றால் கூடிய பெருமானத்திலிருந்து குறைந்த பெருமானம் பெற வேணும். அப்போ ஆகிய எண்களை இறங்கு வரிசைப்படுத்து இறங்குறா கூடின. அப்போ முதல்ல நாங்கள் எழுத வேண்டியது 988 வரும். அடுத்ததாக வரப்போகிறது 889 வரும். அடுத்ததாக வரப்போகிறது 389 வரும். அடுத்ததாக வரப்போகிறது 329 வரும். அடுத்ததாக வரப்போகிறது 235 பேர். அப்போ நான் இப்போ என்ன செய்ய இறங்கு வரிசைப்படுத்திட்டு இனி அங்கே சொல்லப்படுற கூட்டை நீங்கள் வடிவாக வாசிக்கணும். இறங்கு வரிசைப்படுத்தி போட்டு திருப்பியும் வாசிக்கணும். சின்னாக்கள் மறந்துடுவீங்க கூட்டை ஒரு பெரிய கேள்வியாண்டா நாங்கள் திருப்பி அந்த கூட்டை வாசிப்பதன் மூலம் தான் நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இரண்டாம் எண்ணின் நடுவில் வார இப்போ இரண்டாவது எண்ணில் நடுவில் வாரது 8. அடுத்தது அங்கே சொல்வது நான்காவது எண்ணில் நடுவில் வாரது 2. அப்போ வித்தியாசம் என்றா இந்த 8க்கும் 2க்கும் இடையிலான வித்தியாசம் என்றால் கழிக்க வேணும் 6 வித்தியாசமாக வரும். 8லேருந்து 2 போனால் 6. அப்போ 2வது விடை சரியான விடை. அடுத்த 10வது கேள்வியை பாருங்கள். கடிகாரம் ஒன்று ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை மணி ஒலிக்கும். இக்கடிகாரமானது 7 மணி அளவிலிருந்து 5 மணி வரை ஒளி எழுப்பிய தடவைகள் பாருங்கள். இந்த கேள்வியை நாங்கள் டப்பன் வாட்சி போட்டாலாம் பார்க்கலாது வாடிவா பிள்ளைகள் நீங்கள் வாசிக்க வேணும். கடிகாரம் ஒன்று ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை ஆனால் மணி ஒலிக்குமா. ஒரு 1 ஹவருக்கு என்ன ஒரு தரம் ஒலிக்கும். இக்கடிகாரமானது 7 மணியிலிருந்து 5 மணி வரை ஒளி எழுப்பிய தடவைகள் 7 மணி என்றால் உங்களுக்கு தெரியும். 7 மணி என்றால் 7 மணிக்கு ஒரு ஒளி எழுப்பும். மற்ற 8 மணி 9 மணி 10 மணி 11 மணி 12 மணி. அடுத்த 13 என்றால் உங்களுக்கு தெரியும் 1 மணி 2 மணி 3 மணி 4 மணி 5 மணிக்கு ஒலிக்கும். 5 மணி வரை இருந்தால் எத்தனை மணி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 மணி ஒலிக்குமெண்டு நீங்கள் பார்ப்பீங்க. 11 மணி ஒலிக்குமெண்டு பார்ப்பீங்க. அப்போ இதில் எத்தனாவது 10வது கேள்விக்கு 3வது விடை வரும். அடுத்த கேள்வி பாருங்க. 2024ஆம் ஆண்டில் கரணின் அப்பா தனது மணி விழாவை கொண்டாடினார். உங்களுக்கு தெரியும் மணி விழான்றது எல்லாருக்கும் தெரியும். 60வது ஆண்டு நிறைவில் கொண்டாடப்படுற விழா என்று சொல்லுவோம் மணி விழா. அதேமாதிரி வைர விழான்றும் அதை சொல்லுவார். அப்போது கரனுக்கும் அவனது அப்பாவுக்கும் இடையிலான வயது வித்தியாசம் 40 ஆகும். கரனுக்கு 10 வயதாக இருக்கும்போது அவனது அப்பாவின் வயதத்தின் என்று கேட்டிருக்கு. அதை பிள்ளைகளை பாருங்கள். உங்களுக்கு ஒரு வைர விழாண்டு நான் சொன்னேன், மணி விழாண்டு சொன்னேன். இந்த மணி விழாண்டு சொல்கிறது எங்களோட 60 அதாவது எங்களோட வயசு அதாவது ஒரு மனிதனுடைய வயதை 60 நாங்கள் பூர்த்தி செய்கிறோம்டா அதை நாங்கள் மணி விழாவாக கொண்டாடப்படும். அது அரசாங்க உத்தியோகமாக இருக்கிறவர்கள் மற்ற எது யார் சாதாரண யாரென்றாலும் 60 வயது பூர்த்தியான மணி விழாண்டை கொண்டாடுகிறோம். அப்போ என்ன சார் நீங்கள் வைர விழான்னு சொன்னீங்களென்று கேட்டால் வைர விழான்றது ஒரு கட்டடம் கட்டப்பட்டதில் ஒரு பாடசாலையோ அப்படியானதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு பாடசாலை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி கட்டப்பட்ட 60 ஆண்டு நிறைவடைந்தால் அதை வைர விழா கொண்டாட்டம் என்று சொல்லுவோம். கட்டடங்கள் அகத்தினியர்களுக்கானதுக்கு வைர விழா வேண்டும், உயர்திணைக்கு மணி விழா வேண்டும் நாங்கள் அதை சொல்லுவோம். இப்போ நாங்கள் எழுதிக்கிறோம். 2024ஆம் ஆண்டு கரண்ட் அப்பா தனது மணி விழாவை கொண்டாடினார். 2024 கரண்ட் அப்பாவுக்கு 60 வயசு மணி விழா. அப்போது கரனுக்கு அவனது அப்பாவுக்கும் இடையிலான வயது வித்தியாசம் 40 என்று சொன்னால் என்னென்னா கரண்ட வயது 20 இருக்கும். உங்களுக்கு 20லேருந்து நாங்கள் 60லேருந்து 20 கழிச்சா 40 வித்தியாசம். 40 வித்தியாசம் என்றால் 60லேருந்து நாங்கள் என்ன செய்யணும் 40 கழிக்கணும். இந்த வித்தியாசம் 40 அப்பாவுக்கு 60 வயசுண்டா அந்த 60லேருந்து இந்த 40 கழிச்சோம் என்று சொன்னால் வித்தியாசம் என்றால் 20 வயசு யாருக்கு இருக்கும்
கரண்ட அப்பாவுக்கு இருக்கு. கரண்ட அப்பாவுக்கு இல்லை, கரனுக்கு இருக்கும் 20 வயசாக இருக்கும் கரனுக்கு. சரி, அப்பாவுக்கு எத்தனை வயசு? 60 ஆகும். கரனுக்கு 10 வயசுன்னு சொன்னால் என்ன? 10 வயசு கரனுக்குண்டா. அப்பாவுக்கு எத்தனை வயசுண்டா? இங்கே என்ன, இது கரனுக்கு 20லேருந்து 10 குறைஞ்சிருக்கு, அதால் 10. 20லேருந்து 10 போனால் 10 ஆகும். இப்போ 10 வயது கரனுக்குண்டா, அவருக்கும் 10 குறையும்னு சொன்னால் கழிக்க போகிறோம். கழிச்ச மண்டலத்தில் 50 வயசாக இருக்கும். எனவே 50 வயதாக காணப்படும் அப்பாவுக்கு. சரியா? கரனுக்கு 10 வயசாக இருக்குது, 50 காணப்படும். 2வது கீழே போட்டுட்டீங்கன்னா சரி. அடுத்த 11வது கேள்வி. பின்வரும் உருவினை கொண்டு 12, 13 வினாக்களுக்கான விடையை தெரிவு செய்க. உருவில் மேலே நிலற்றப்பட்டுள்ள பகுதியை போன்று அடிப்பகுதியிலும் நிலற்றப்பட்டுள்ள. இங்கு நிலற்றப்பட்ட சிறிய குட்டிகள் யாவும் வெளியே அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது. எனின் இப்போது முழுமையாக அகற்றப்பட்ட சிறிய குட்டிகள் எத்தனை என்று கேள்வி. இப்போ நான் கேள்வியை திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். உருவில் மேலே நிலற்றப்பட்டுள்ள பகுதி, இந்த நிலட்டி இருக்கு பாருங்கள். இந்த நிலற்றப்பட்ட பகுதி, மேலே நிலற்றப்பட்டுள்ள பகுதி என்ன நடக்குன்னு சொன்னால், மேலே நிலற்றப்பட்ட பகுதி நிலற்றப்பட்டுள்ளது. இங்கே நிலற்றப்பட்ட பகுதி சிறிய குட்டிகள் யாவும் வெளியே அகற்றப்படுது. எனில் முழுமையாக அகற்றப்பட்ட சரி. அப்போ உருவில் நிலற்றப்பட்ட பகுதியை போன்று அடியிலேயும் இருக்குது. இதில் அடியிலேயும் இப்படி இதுவும் இருக்கும், அடியிலே இருக்கும். அப்போ இதில் மேலே எத்தனை குட்டி அகற்றப்படுதுண்டா? 1, இது 2, இது 3, இது 4, இது 1, 5 அகற்றப்படும். அதேமாதிரி கீழேயும் இதே அமைப்பில் கீழேயும் 5 அகற்றப்படும். அப்போ மொத்தமாக 10 அகற்றப்படும். நிலற்றப்பட்ட அகற்றப்பட்ட பின் எஞ்சி இருக்கும் குட்டிகளும் கேட்டிருக்கு. அடுத்து அகற்றப்பட்ட குட்டிகள். அப்போ அகற்றப்பட்டது இதில் 5, கீழே 5, 10. அப்போ மொத்தம் அவங்களுக்கு தெரியும் இந்த திட்டத்தில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இருக்குது. உயரம் 1, 2, 3, 3, 27. 10 அகற்றப்பட்டால் மீதமாக இருக்க போகிறது 17 மீதமாக இருக்கும். அகற்றப்பட்ட குட்டிகள் எண்ணிக்கை 10, மீதமாக இருக்கிறது 17. அடுத்த 14வது கேள்வியை பாருங்கள். அகல பக்கத்தின் 2 மடங்கு நீளமுள்ள செவ்வக வடிவ காணியொன்றில் அகல பக்கத்தில் 8 தூண்கள் நடப்பட்டுள்ளன எனில் காணியை சுற்றியுள்ள தூண்களின் எண்ணிக்கை யாது? அப்போ அகல பக்கத்தின் 2 மடங்கு நீளமுள்ள செவ்வக வடிவ காணியொன்றில் அகலப்பக்கத்தில் 8 தூண். அப்போ என்னன்னு சொன்னால், உதாரணமாக அகலப்பக்கம் 10 சென்டிமீட்டர்ண்டா நீளப்பக்கம் 20ஆக இருக்குது. இது 10ன்னு சொன்னால் இது 20ஆக இருக்கும், டபுள் மடங்கு. அது உங்களுக்கு முதல்ல விளங்கும். அப்போ உங்களுக்கு அகலப்பக்கத்தில் 8 தூணன்னு சொன்னால் 8 தூணன்னு சொன்னால் இடைவெளியை காணணும்ன்ற 7 இடைவெளி ஒன்றை கழிக்கும். 7 இடைவெளிண்டா ஒரு இடைவெளி 1 மீட்டர்ண்டா 7 இடைவெளியும் எத்தனை மீட்டர் வரும்? 7 மீட்டர் வரும். அப்போ அகலத்தை நாங்கள் 7 மீட்டர் எடுத்தோம்னு சொன்னால் நீளத்தை 14ஆக எடுக்கணும். 14 மீட்டர்ண்டா ஒரு இடைவெளி 1 மீட்டர்ண்டா 14 இடைவெளி என்று சொன்னால் 14 இடைவெளி வரும். அப்போ இங்கே 8 தூண் இருக்கா? இங்கே எப்படி 8 தூணண்டா 7 இடைவெளிண்டா, இங்கே 14 மீட்டர்ண்டா ஒரு இடைவெளி நான் இங்கே சொன்னேன்னா 1 மீட்டர்ண்டா, இங்கே 14 மீட்டர்ண்டா 14 இடைவெளி இருக்குமாண்டா, இங்கே 15 இருக்கும் தூண் நீளத்தில். அப்போ இங்கே 15 இந்த பக்கம் ஒரு 15 தூண் இருக்கும், இங்கேயும் ஒரு 8 தூண் இருக்கும் அகலத்தில். அப்போ இவ்வளோத்தையும் கூட்டணும். 15 15 30. இதே என்ன இதையும் கூட்டினா 16, 8 மட்டும் கூட்டினா 16. அப்போ 30 16 46 வெறும். இப்போ 44 உங்களுக்கு தெரியும் 4 பொது தூணையும் கழிக்கும். அது என்னைக்குள்ளே பொது தூண் 4 பேரும் இப்போ கழிச்ச மாட்டேன் 42 விடையாக வரும். எனவே விடையது 40 பொது தூண் 4 கழிக்கணும், அதை கவனிக்கணும். அப்புறம் 46 போடுறோம் இல்லை, முதலாவது 42 வரும். அடுத்த 15வது வினாவை பாருங்கள். மாம்பழம் ஒன்றின் விலை ரூபாய் 30 ஆகும். தோடம்பழம் ஒன்றின் விலை ரூபாய் 50 ஆகும். சுவாதி
மாம்பழங்கள் தோடம்பழங்களை வாங்கிய பின் பழங்களுக்காக செலவழித்த பணம் ரூபாய் 270 எனின் அவன் வாங்கி இருக்கக்கூடிய மாம்பழங்கள் எண்ணிக்கைன்னு கேட்டு. இப்போ மாம்பழம் ஒன்றுன்ற விலை 30, தோடம்பழம் விலை 50. இப்படி ஒரு கேள்வி கேட்க நாங்கள் இலகுவாக என்ன செய்யலாம்டா விடை ஒப்பிட்டு செய்யலாம். முதலாவது விட 3 என்ன வருது மாம்பழம்ண்டா, ஒரு மாம்பழம் 30 3 மாம்பழத்தை காணணும். 0.0 3 9 90 வருது. மொத்தம் 270 இந்த 90 கழிக்கணும். கழிச்சமெண்டா 0 இந்த கடற்கா 17 9 போச்சுன்னு சொன்னால் 8. இங்கே பற்றின கடற்காலத்தின 1 அப்போ இந்த 1 பேர் 180 நாங்கள் 50 எடுக்கலாம். ஆனால் என்ன நடக்க மாட்டோம் 180 நாங்கள் 50 கழிச்சோம்னு சொன்னால் என்ன 50 இருக்குது 103 இருக்குது 180 180 50 3 இருக்குது மிச்சம் 30 மிஞ்சு. ஏன் நான் பாருங்க 3 50 150 கழிச்சோம்னா 30 மிஞ்சு. அப்போ இன்னும் ஒரு மாம்பழம் வரும். அப்போ 3 மாம்பழத்தோடு இன்னும் ஒரு மாம்பழம் தான் 4 மாம்பழம் இப்படியா வரும். 2வது அதை எப்படி என்னும் பார்ப்போம். ஒரு மாம்பழம் 30 4 மாம்பழத்தை காணுவோம். 0 0 0 4 12 120. இப்போ நாங்கள் என்ன செய்யணுமெண்டா 120 270 100 மொத்தம் 270 120 கழிக்கணும். கழிச்சோம்னா 0 7 2 போனால் 5 2 1 போனால் 1 150 நாங்கள் 50 எடுக்கலாம். மொத்தம் 3 50 எடுக்கலாம். அப்போ இங்கே 3 தோடம்பழமும் மாம்பழம் 4 வரும். அப்போ 2வது விடை சரியான விடை. அடுத்த 16வது கேள்வி. அடைப்புக்குள் இருக்கும் இரு கோலங்களையும் ஒன்றன் மீது ஒன்று வைக்கும்போது கிடைக்கும் உருவை தெரிவு செய்யன்னு சொல்லி இருக்குது. இதை நீங்கள் இதையும் சேர்க்க வேணும். அதை கவனிக்கணும். இதுக்குள்ளே இந்த கோடு இதுக்குள்ளே வரும், இந்த கோடு இதில் வரும், இந்த கோடு இதில் வரும். அப்போ விட 2வது விடை பார்த்து கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் தாரேன், நீங்கள் அதை பார்த்து கொண்டீங்களா சரி. சரியா பார்த்துட்டிங்களா? ஓகே. அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்தது 17வது கேள்வி. அருகில் தரப்பட்டுள்ள 4 முக்கோணிகளை உருவாக்குவது 9 தீக்குச்சிகள் தேவைப்பட்டது. எனின் 8 முக்கோணியை உருவாக்குவதற்கு தேவையான 8 முக்கோணி உருவாக்கணும். நாங்கள் இதை வச்சு என்ன உருவாக்குவோம் 8 முக்கோணி உருவாக்க வேணும். 8 முக்கோணி உருவாக்குவோம். பாருங்க வேறு 8 முக்கோணி உருவாக்கப்பட்டிருக்கு. சரி, திருப்பி உருவாக்குறோம். பாருங்க இதில் ஒரு குச்சி உண்டு, இதில் ஒரு குச்சி, 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 இதில் ஒரு குச்சி. இதே வடிவம், அதாவது மேலே இருக்கிற வடிவம் மாதிரி கீழே மஞ்சுங்க. பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 உருவம் வருது. அப்போ 16 உருவம் இல்லை 16 குச்சிகள் தீக்குச்சிகள் வரும். அப்போ இப்படித்தான் நீங்கள் அமைக்கணும். தொடர்ந்து சொல்லப்படாதால் நீங்கள் எவ்வாறும் அமைச்சு கொள்ளலாம்ன்றதை இந்த கேள்வியாக சொல்லப்படுது. ஆனால் நீங்கள் இப்படி அமைச்சிங்கன்னு சொன்னால் பிழைச்சி போயிடும். இப்படி நீங்கள் தொடர்ச்சி அமைச்சிங்கன்னா 17 வரும். 17 வழியாக வரும். நீங்கள் குழம்பக்கூடாது. நீங்கள் அமைக்க வேண்டிய முறை இந்த முறையில் தான் நீங்கள் உருவத்தை அமைத்து கொள்ள வேணும் என்றது விளங்க வேணும். இதே அமைப்பு இங்கே கீழேயும் வரும். அப்போ 16 விடையாக வரும். 2வது விடை சரியான விடையாக அமையும். ஓகே, 16 வரும். அடுத்தது 18வது வெளியே பாருங்கள். மோவிசா புத்தகம் ஒன்றில் அரைவாசி பகுதியை முதல் நாளிலும் எஞ்சியதன் அரைவாசி பகுதியினை 2ஆம் நாளிலும்
எஞ்சியதை 3ஆம் நாளிலும் வாசித்து முடித்தாள். அவள் 3 நாள் வாசித்த பக்கங்களின் எண்ணிக்கை 20 எனின் அப்புத்தகத்தில் உள்ள தாள்களின் எண்ணிக்கை. இப்போ மோமிசாண்டு எடுப்பேன். இதுக்கு இலகுவாக செய்யலாம். ஒரு சதுரத்தை போட்டுக்கொள்ளுங்க. மோமிசா புத்தகம் ஒன்றில் அரைவாசியை முதல் நாள் வாசிக்கிறது. இந்த அரைவாசியை முதல் நாள் வாசிக்கிறான். எஞ்சியது இஞ்சால இருக்கிறது. இந்த துண்டு தான் எஞ்சியது. இந்த துண்டில் 2ஆம் நாள் அரைவாசி என்றால் அதில் இந்த துண்டு அடுத்த நாள் வாசிக்கிறார். 2ஆம் நாள் மீதமாக இருந்தது தான் இது. இந்த மீதமாக இருக்கிறது இது 20 சொன்னால் இதே அளவு துண்டு தான் இது. அப்போ இதுவும் 20. அப்போ 20 கொண்டா 40. அப்போ இதே அளவு இவ்வளோ ரெண்டும் சேர்த்து 40. மொத்தமாக 80 பக்கம் பேர். 80 பக்கம் உங்களுக்கு தெரியும். தாளண்டைக்குள்ள ஒரு தாள் 2 பக்கங்களை கொண்டது. அப்போ 80 2ஆல் பிரித்தமெண்டா எல்லோரும் தெரியும். 80 2ஆல் பிரிக்க வேணும். 8 2 4 2 8 0 அடங்கா 0 மேலே 0. இப்போ 40 தான் வெறும் 2ஆவது விடை. அடுத்த 19வது வினாக்கு வருவோம். பாத்திரங்கள் ஏயில் 500 மில்லிலிட்டர் நீரும், பியில் 375 மில்லிலிட்டர் நீரும், சியில் 475 மில்லிலிட்டர் நீரும் உள்ளது. இதனை 3 பாத்திரங்களிலும் சமனாக இருக்குமாறு மாற்றம் செய்ய வேண்டும் எனில் பாத்திரம் ஏயிலிருந்து வெளியே எடுக்க வேண்டிய நீரின் அளவு. இப்போ நீங்கள் செய்கிற பாகத்தில் நோட் பண்ணணும். ஏயில் 500 இருக்குது. சரியான. பியில் 375 இருக்குது. சியில் 475 இருக்குது. இப்போ நாங்கள் ஏயில் இந்த விழாத்தை எடுத்து இதுலேருந்து 50 எடுத்தோம்னு சொன்னால் 2ஆவது 50 450 பேர். இப்போ 450ல் மிச்சம் 50 கொண்டது இதுக்கு விட்டோம்டா. இப்போ இதில் எத்தனை இதுக்கு 50 கொண்டு வந்தோம்டா நாங்கள் 375 50 கூட்டினோம்னு சொன்னால் 415 பேர். இங்கே இருந்து ஒரு 25 என்ன 400 எத்தனை பேர் 25 பேர். 425 கூட்டினா 425 பிக்கு வரும். எங்கே இந்த 50 இது இங்கேருந்து ஏயிலேருந்து எடுத்தாமல் 50 இதுலேருந்து ஏயிலேருந்து எடுத்த 50 இங்கே கொண்டு வந்தோம்னு சொன்னால் 420. இங்கேருந்து ஒரு 20 சியிலேருந்து 25 கொடுத்தா இதுவும் இப்போ 425 கூட்டணும். அதோட 425 25 கொடுத்தினா 450. இப்போ இங்கே 25 இல்லாமல் போவோம். இப்போ 450 வரும். அப்போ எங்களுக்கு ஏயிலேருந்து 50 எடுத்துக்கிட்டோம்னா சரியாக அமையும் விடை. அடுத்தது பாருங்கள் 20வது வினாவை பாருங்கள். 20வது வினாவை வாசிக்கணும். இந்த 20ஓடு நான் இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். என்ற தொடர்ச்சியாக விளங்கப்படுத்தியிருந்தால் உங்களுக்கும் விளங்க. 20 கேள்வியும் பாருங்கள். நீங்கள் வடமான வினாத்தால் செய்திருப்பீங்க. சில கேள்விகள் சில ஆசிரியர்கள் குழப்பமாக இருக்கின்றதால தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு போட இருக்கின்றேன். நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு போடாட்டியும் இந்த இனி குழந்தை பரீட்சை 2024 எழுதுகிற மாணவர்களுக்காண்டி வடமாகாண வினாத்தால் முன்னோடியாக நடத்தப்படுற வினாவினுடைய பகுதி ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு வீடியோவாக போடுவேன். நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஏனைய மாணவர்களுக்கு ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் நிச்சயமாக லைக் பண்ணிக்கொள்ள வேணும், ஷேர் பண்ணுவோம். அதால் மற்ற மாணவர்களும் பிரயோசனப்படுவார்கள். 20வது கேள்வியை பார்ப்போம். குமரன் 4 ஆண்டுக்கு ஒரு முறை தனது வீட்டுக்கு புதிதாக தீந்தை பூஜை பெயிண்ட் அடிப்பார். 4 வருடத்துக்கு ஒரு தானே குமரன் என்ன செய்வான்டா ஆண்டுக்கு ஒரு முறை தனது வீட்டுக்கு புதிதாக தீந்தையாண்டா பெயிண்ட் அடிக்கிறார். தீந்தை பூஜை கொள்வார். 2023ஆம் ஆண்டு தனது நண்பனிடம் இன்னும் 2 வருடங்களில் தீந்தை பூசுவது 7வது தடவை என கூறினார். அப்போ என்ன கேள்வி என்றால் 2023ஆம் ஆண்டு தனது நண்பனிடம் சொல்கிறார் இன்னும் 2 வருடங்கள் என்றால் 2025 2023ஓட இது 2 வருடத்தை விட 2025ஆவதில் 7வது தடவையாக என்று கூற பூசுகிறது. அதாவது இந்த 7வது தடவை எங்களுக்கு கேட்டால் 5வது தடவை பூசினாண்டு கேட்டப்போ 2023ஓட இன்னும் 2 வருடம் வந்து நாங்கள் 2 கூட்டினோம்னு சொன்னால் 2025 வரும். அப்போ 2025 தான், அதாவது 2025 தான் 7வது தடவை என்று சொன்னால் எங்களுக்கு கேட்டது 5வது தடவையை கண்டுபிடிக்க. வேலைண்டா நான் 4 வருடத்துக்கு ஒரு காத்தானே 2025ஓட 4 வருடத்தை கழிச்சு 2021
வரும். அடுத்து 2021 4 வருஷத்துக்கு அடித்தமெண்டா 2017 வரும். அப்போ 5வது தடவை அடிக்கப்பட்ட 2017 அமையும். அப்போ 2வது விடை சரியான விடை. 4 வருடத்தை முன்னூறு கழிச்சு கொண்டு வரும். இதில் கவனிக்க வேண்டியதுன்னு 2023ஆம் ஆண்டுலேருந்து கழிக்கக்கூடாது. இன்னும் 2 ஆண்டில் தான் அவர் 7வது தடவை இந்த பூச்சி வரண்ட அந்த 2023ஓட 2 வருடத்தை கூட்டி 2025 7வது தடவை முன்னுக்கு தான் பார்க்கணுண்டா 6வது தடவை முன்னுக்கே வந்திருக்கு. பிறகு வரும் இல்லை முன்னுக்கே வரும். 7ன்றது பிறகு தான் வரும். 6க்கு பிறகு தான் வரும். அப்போ முன்னுக்கு பார்க்கணும். அப்போ 7வது தடவை 2025 4 கழிச்சமெண்டா 2021 6வது. அதோட இன்னும் ஒரு 4 கழிக்கணும். ஏன்னு சொன்னால் 5வது தடவை தான் கேட்டது. அப்போ 4 கழிச்சமெண்டா 2017ஆம் ஆண்டு அவர் 5வது தடவை வீட்டுக்கு தீந்த குஷினு. எனவே பிள்ளைகளே, நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். நிச்சயமாக இது பயனுள்ளதாக அமையும். மீதி வினாவை உங்களுக்கு நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை அடுத்த மீதி வினாக்கள் உங்களுக்காக நான் விளங்கப்படுத்தி தைக்கு தமிழ் எஸ்பிஜி சேனலில் போட்டுக்கொள்வேன். இந்த வீடியோக்களை ஏனைய மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். பாய் பிள்ளைகளே.